ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க பெருமாளுக்கு என்னென்ன இன்றைக்கி செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். இது 5வது வாரம், அதனால் பெருமாளுக்கு தேவையானது இன்னும் லாஸ்ட்டாக என்னென்ன செஞ்சு படைக்கணுமோ அந்த மாதிரி படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூக்கள் அலங்காரம் எல்லாமே பண்ணி இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். ஃபைனலாக 5 வாரம், இது 5வது வாரம் முடிச்சிட்டோம். ஒரு மாதத்துக்கு நாங்கள் நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டோம். இன்றைக்கோட பெருமாளுக்கு முடிச்சிட்டோம். எடுத்து பெருமாளை சேவிச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்கேன்றதை நான் சொல்கிறேன் வாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சும் இவ்வளோ இருக்குது. இன்னும் பாருங்கள், இன்னும் நிறைய இருந்தது, காலி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கொத்தவரங்காய் பொரியலை, 3 பொரியல், கொத்தவரங்காய் பொரியலை, அவரைக்காய் பொரியல் செஞ்சோம், வடை செஞ்சோம். வடை காலி ஆகிடுச்சு. எனக்கு ஆஃபீஸ் டைமாகவே நாங்கள் இதை எடுக்க முடியல. இப்போ எடுத்து போடலாம் வீடியோன்னு பார்த்தேன். அதனால் இருக்கிற வரைக்கும் எடுக்கிறேன். பாருங்கள், இத்தனை வகையான சமையல் செஞ்சு இன்றைக்கி பெருமாளுக்கு கும்பிட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு பொரியல்னால் எங்கள் மருமக இப்படி தான் செய்வாங்க. எங்கள் பையனுக்கு இந்த குழன்னு செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால அந்த மாதிரி செஞ்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சுண்டல், தழுவு சாதம், பருப்பு, கத்திரிக்காய், அப்புறம் கேரட்டு எல்லாம் சேர்ந்து பருப்பு சாம்பார் வச்சுருக்காங்க எங்கள் மருமக. நான் இதெல்லாம் போட மாட்டேன். வெறும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான் போடுவேன். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க எங்கள் மருமக. சூப்பராக இருக்குது. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் சாதம் வடித்தோம், பாயாசம், இதுக்குண்டா நிறைய வச்சுருந்தோம். காலி ஆயிடுச்சு. இவ்வளோ இருக்குது. பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பைத்தம்பருப்பு பால் பாயாசம் செஞ்சுட்டோம். அப்பளம் பொரிச்சிருந்தோம். அப்பளம் காலி. இது எல்லாம் எங்கள் வீட்டு சமையல். பாருங்கள், அதாவது ஒரு தழுவு மட்டுமே செஞ்சு கூட படைச்சிடலாம் 5 சனி ஒரு பொழுது இருந்தால். ஆனால் சாப்பிடாம இருந்து கரெக்டாக 5 சனி ஒரு பொழுதுக்கு நமக்கு தேவையான கடவுளுக்கு பெருமாளுக்கு தேவையானது எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சு படைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு எல்லாம் நான் 3 மணிக்கு எழுந்தேன். எல்லோரும் எழுந்து கரெக்டாக எழுந்து பெருமாளுக்கு இந்த வாரத்தோட எல்லா விஷயமும் முடித்து பெருமாளுக்கு சேவிச்சிட்டோம். நான் இவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி பெருமாளுக்கு தேவையானது செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா எல்லாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். என்னோடய வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான் வரும். பாருங்கள். அடுத்து என்ன அலங்காரம் லாஸ்ட் வாரன்றதுனால அதையும் காட்டுறேன். குபேர பொம்மை, குபேர கேலண்டர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கும் எல்லா கேலண்டருக்கு ஒரு நாளும் பூ போட்டுருவோம். அப்புறம் பெருமாள் இங்கே வாசப்படிக்கு நேராக வெல்கம் போட்டிருக்கோம். அதுக்கு நேராக வச்சுட்டு கும்பிடுவோம். எது போடுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக துளசி எடுத்துகிட்டு வந்து பெருமாளை கும்பிடணுன்னாவே, என்னைக்கு சனிக்கிழமையில் எப்போ சாமியை சேவிக்கணுன்னாலும் பெருமாளுக்கு துளசி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். துளசியை வச்சு வழிபாடு பண்ணுங்க. மேட்லேருந்து எல்லாமே துவச்சி போட்டுட்டோம். துணிங்கெல்லாம் எப்படி காயும்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. மூடிக்கிட்டு இருக்குது வானம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இருக்குது. துணிங்கெல்லாம் காயணும், இல்லைன்னா ஒரு வாசனை வரும். வீட்டு மணி பிளான்ட்டு செம்மையாக வந்துட்டுருக்கு. மணி பிளான்ட்டு உள்ளே நுழையும் போது ரைட் சைடில் வைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சு இதில் நாங்கள் பூ போடுவோம். நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போய் பர்மிஷன் கேட்டுன்னு வந்தேன், அதனால் அதெல்லாம் போடாமல் விட்டுட்ருக்கோம். மீதிப்படி எல்லாம் கடகடன் நான் ஒரு வாரமாக யோசிச்சுன்னு இருந்தேன். நான் நிறைய
பூவெல்லாம் துளசி எல்லாம் கட்டி வாசப்படி ஃபுல்லாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் டைம் கிடைக்காம போட முடியாதுன்னு நினச்சேன். பெருமாள் அந்த மாதிரி போடணும்னு நினச்சாக்கா அந்த பெருமாளே வரம் தரட்டும்னு நான் என் மனசுக்குள்ளே நினச்சேன். அது நல்ல மாதிரி நடந்துச்சு. கொஞ்சம் 1 2 தான் பூ அதாவது கட்ட முடிஞ்சது. அதனால் சின்ன சின்னதாக தோரணம் கட்டினேன் பிள்ளையாருக்கு, பெருமாளுக்கு கட்டி எங்கள் வாசப்படிக்கு எங்களோட தோட்டத்தில் இருந்தே எடுத்து இந்த பூவெல்லாம் இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணி அழகு பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளாக இதெல்லாம் போட மாட்டேன். ஒரு கொத்து பூ மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுருவேன். இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து போட்டு மேலே ஏறி அதெல்லாம் போடணும். போட்டு பெருமாளை சேவிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு பெருமாளை எப்படி சேவிச்சிருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டலாக இவ்வளோ தான் நாங்கள் கும்பிட்ட பெருமாள். இதே மாதிரி வாழையடி வாழையாக வளரணும், இதே மாதிரி கும்பிடணும், நாங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. ஹாப்பி தீபாவளி. இனிய ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக சகல சௌபாகியத்தோடு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருங்க. இது மாதிரி இறைவனை கேட்டு வேண்டி வணங்கிக்கிறேன். பட்டாசு வெடிக்கிறாங்க. பாய் பாய்.